அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்கும் சலாம். புலால் இது எங்களோட ரெண்டாவது ஃப்ரீ கிளாஸ். லாஸ்ட் கிளாஸ் வந்து எங்களுக்கு பிசிக்ஸ் பத்தின அடிஷனல் விஷயங்கள் நிறைய பேசினனால எங்களுக்கு வந்து பாடத்துள்ளுக்கு நிறைய செஞ்சு கொள்ள கிடைக்கல. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய கிளாஸை நான் ஃப்ரீ கிளாஸாக அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு வந்து பிள்ளைகள் நாங்கள் வந்து லாஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சு வச்ச யூனிட்ன்ற பாடத்தை பெரும்பாலும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். யூனிட்ன்ற பாடத்தை முடிச்சு நாங்கள் டைமென்ஷனுக்கு என்டராக பார்ப்போம். லாஸ்ட் கிளாஸ் நான் செஞ்ச பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பல புள்ளால் சின்ன ஒரு துண்டு தான் நான் முடிச்சது. ரைட்டா, யூனிட்ல சின்ன ஒரு பார்ட் தான் முடிச்சேன், அதனால அனுப்பல. இன்ஷால்லா இந்த கிளாஸ் முடிய உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ரைட், சரி புள்ளால். ஓகே, அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் கான்சென்ட்ரேட்டோட பார்த்து முடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஹேண்ட் ரைஸ் ப்ளீஸ். மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணி வச்சுக்கிறவங்களுக்கு சொல்றேன். ரைட் புலால், ஹேண்ட்ஸ் டவுன் ப்ளீஸ். Minha, mute your mic please. ரைட், ஓகே. அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கிளாஸ் நாங்க வந்து அலகுகள் பரிமாணங்கள்ன்ற பாடத்துல அலகுகளை ஆரம்பிச்சு வச்சோம். இப்படிதானே அலகுகள்ன்றத ஆரம்பிச்சு வச்சோம். அலகுகள் பரிமாணங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கோங்களேன் மைக்க. பேசுற டைம் மட்டும் அன்மியூட் பண்ணி பேசிக்கொள்ளலாம். ரைட், ஓகே. அப்ப அலகுகள் பரிமாணங்கள்ன்ற பாடத்துல நான் நினைக்கிறேன் லாஸ்ட் கிளாஸ் நாங்க வந்து சர்வதேச அலகு தொகுதி மட்டும் முடிச்சோம். அப்படித்தானே போல? யார் சொல்றா? பேர் சொல்லி கேட்கவா? பாத்திமா, ஹக்கீமா, இப்படித்தானே? எவ்வளவு மட்டும் நான் முடிச்சோம்? சர்வதேச அலகு தொகுதி மட்டும் வந்து மோளத்தானே போல. இதுக்கு அங்கே நான் போல தானே? ரைட். அப்ப எங்களோட சர்வதேச அலகு தொகுதி வந்து உலகளாவிய ரீதியில வந்து அலகுகள் இவங்க தான் அடிப்படை அலகுகள்னு சொல்லி தீர்மானிச்சு வச்சுக்கிறதா தான் நாங்க சர்வதேச அலகு தொகுதின்னு சொல்றோம். அதாவது நாங்க இதுக்கு முதல் பார்த்தோம் வந்து வெவ்வேறு அளவு திட்டங்கள் காணப்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு நாட்டால் அறிமுகப்படுத்தப்பட்ட வெவ்வேறு அளவு திட்டங்கள். ஃபார் எக்ஸாம்பிளா பிரித்தானிய அலகு திட்டம், அதே மாதிரி பிரெஞ்சு அலகு திட்டம், அதே மாதிரி KS, இது நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது MKS அலகுமுறை, அதே மாதிரி MKSA அலகுமுறை என்று சொல்லி வித்தியாசமான அலகு திட்டங்கள் காணப்பட்டுச்சு. அப்ப நாங்க வந்து சயின்டிபிக்கா ஒரு வேலை செய்யக்கிட்ட இந்த வித்தியாசமான அலகு தொகுதிகள்னால எங்களுக்கு எரர்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் ஆகிக்கிற ஒரு அலகு திட்டத்துக்கு வரணுன்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த சிஸ்டம் இன்டர்நேஷனல், SI. நீங்க உலகில் SIன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த SIக்குரிய மீனிங் வந்து சிஸ்டம் இன்டர்நேஷனல், அதாவது சர்வதேச அலகு தொகுதி. இந்த சர்வதேச அலகு தொகுதி வந்து அடிப்படை கணியங்களா நான் இதுக்கு பார்த்த அளவு திட்டங்கள்ல வந்து 4 அடிப்படை கணியங்கள் தான் காணப்பட்டுச்சு மேக்சிமம். ஏன்னா MKSAக்கு போனோம்னு சொன்னா அதுல 4 அடிப்படை அலகுகள், 4 அடிப்படை பௌதீக கணியங்கள் காணப்பட்டுச்சு. அவங்களுக்குரிய அலகுகளும் காணப்பட்டுச்சு. சோ இந்த சர்வதேச அலகு தொகுதி வந்து 7 அடிப்படை கணியங்களை வரையறுக்குது. 7 அடிப்படை கணியங்களையும் அதுக்கு மேலதிகமா 2 மிகை நிரப்பு கணியங்களையும் வரையறுக்குது. இதை நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ரைட், அதுல வந்து எங்களுக்கு இந்த 7 அடிப்படை கணியங்களை பார்த்தோம்னு சொன்னா ஆரம்பத்துல நாங்க பார்த்த மாதிரி எங்களோட MKSA அளவு திட்டத்துல வந்த மாதிரி திணிவு, நீளம், நேரம், மின்னோட்டம் இவங்க 4 பேரும் வந்துட்டாங்க. அவங்களுக்குரிய அலகுகளும் கிலோகிராம், மீட்டர், செகண்ட், ஆம்பியர்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கு மேலதிகமா வெப்பநிலை அறிமுகப்படுத்துது சிஸ்டம் இன்டர்நேஷனல். அப்ப வெப்பநிலை ஒரு அடிப்படை பௌதிக கணியம். எங்களோட சர்வதேச அலகு தொகுதியில அடிப்படையில வெப்பநிலை ஒரு அடிப்படை பௌதிக கணியம். அதாவது புள்ளைகள் இது எங்களுக்கு வேற எந்த வகையிலிருந்தும் பெறையலாம். அதனை நாங்க அடிப்படை பௌதிக கணியம் என்று சொல்றோம். வெப்பநிலை ஒரு அடிப்படை பௌதிக கணியம்.
அதே மாதிரி ஒளிர்ச்செறிவு. இந்த ஒளிர்ச்செறிவு பத்தி இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல இந்த பாடத்துல மட்டும்தான் வரும், திருப்பி எங்கேயுமே வராது. இதுல அழகை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும், திருப்பி நீங்க மெடிசின் படிக்க கிட்ட படிப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? அதாவது எங்களுக்கு வந்து எவ்வளவு ஒளிக்கு எங்கட கண் எந்த வகையான துலங்களை காட்டுதுன்ற ஒரு அளவீடு தான் இந்த ஒளிர் செறிவு. ஒளிர் செறிவுன்னு சொல்லுவோம், இத ஒளிர்வு செறிவுன்னு சொல்லுவோம். ஒளிர் செறிவுன்னு சொல்லுவோம், ஒளிர்வு செறிவுன்னு சொல்லுவோம். அதாவது ஒளி வந்து எந்த அளவுக்கு செறிவுல வந்து எங்கட கண் அடையுது, இந்த ஒரு அளவீடு நாங்க மெடிசின்ல படிப்போம். பின்னுங்க நீங்க படிப்பீங்க. இங்க எங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து யூனிட் மட்டும்தான் இது டெய்க்கி, ரைட்? ஒளிர்ச்செறிவு அளக்குற அலகு வந்து கேண்டெலா. கேண்டெலா அதோட குறியீடு வந்து சிம்பிள் சி சிம்பிள் டி. அதாவது கிலோகிராமுக்கு எங்களுக்கு சிம்பிள் கே சிம்பிள் ஜி வந்த மாதிரி, சிம்பிள் கே சிம்பிள் ஜி வந்த மாதிரி ஒளிர்ச்செறிவோட அலகு வந்து சிம்பிள் சி சிம்பிள் டி, கேண்டெலான்னு சொல்லுவோம், ரைட்டா? அதே மாதிரி ஓலவல்ல நீங்க படிச்சீங்க பதார்த்தத்தின் அளவுன்ற ஒரு ஆள். ஏன்னா பதார்த்தத்தின் அளவு, இந்த பதார்த்தத்தின் அளவை வந்து எங்களுக்கு மூளை கொண்ட அளவீடேலும். அப்ப இது நிறைய இடத்துல எங்களுக்கு தேவைப்படுதுன்ற காரணத்தினால இந்த சர்வதேச அலகு தொகுதி வந்து இதையும் ஒரு அடிப்படை கணியமாக கருதி வச்சு பதார்த்தத்தின் அளவு. அப்ப நாங்க அதை அளக்குற அலகிட பேர் வந்து மூல், அதோட குறியீடு வந்து சிம்பிள் எம் சிம்பிள் ஓ சிம்பிள் எல். அவ இப்படி 7 அடிப்படை பௌதிக கணியங்கள் காணப்படுது. 7 பேர் காணப்படுறாங்க. இவங்க 7 பேருமே வந்து அடிப்படை, இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது, அடிப்படை பௌதிக கணியங்கள், அவற்றுக்குரிய அலகுகள். உள்ள சொன்னது விளைஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பத்தொன்பது பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, மீதி ஆட்கள் என்ன கதை? புலகர் 19 பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்? ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். மத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டீங்க, ரைட்? புலகர் அப்ப இதுக்கு மேலதிகமா எப்படி எங்கட அடிப்படை பௌதிக கணியங்களுக்கு மேலதிகமா 2 பௌதிக கணியங்களை டிஃபைன் பண்ணுது இந்த சர்வதேச அலகு தொகுதி. அதை நாங்க மிகை நிரப்பு கணியங்கள்னு சொல்லுவோம், சரியா புலர்? இந்த மிகை நிரப்பு கணியம் பேர் வந்ததுக்குரிய ரீசனோ இல்லாட்டி இதுக்குரிய காரணம் உங்களுக்கு கேட்காதனால அது பத்தின மேலதிக விவரங்களை நான் எனக்கு உங்களுக்கு நோட்டா தரல, வேணும்னு சொன்னா உங்களுக்கு இதை சொல்லிட்டு போயிடும். புலர் மிகை நிரப்பு கணியங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்னமும் வந்து ஒரு எப்படி ஆராயப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் தான். இது உண்மையிலுமே ஒரு அடிப்படை பௌதிக கணியம் தானா, அல்லது இது வந்து வழிவந்த கணியமாண்டு, நான் வழிவந்த கணியம் படிச்சோமே புள்ளகள். அதாவது அடிப்படை பௌதிக கணியம் ஃபர்ஸ்ட்டுக்கு படிச்சோம், அப்படித்தானே? அடிப்படை பௌதிக கணியம் படிச்சோம். அதே மாதிரி வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதிக கணியங்கள்னு படிச்சோம், அப்படித்தானே? வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதிக கணியங்களுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன சொன்னோம்னாங்க, அடிப்படை பௌதிக கணியங்கள் பெறப்பட்ட பௌதிக கணியங்களை நாங்க வந்து வழிவந்த அல்லது பெறப்பட்ட பௌதிக கணியங்கள்னு சொல்லுவோம். சோ இப்படிப்பட்ட கேட்டகரிகளுக்கு இது வர சான்சிக்கான்ற காரணத்துக்காக இது அடிப்படைக்கும் இல்லாம வழிவந்த பௌதிக கணியத்துக்கும் இல்லாம இதை நாங்க மிகை நிரப்பு கணியங்கள்ன்ற பேர்ல மிகை நிரப்பு கணியங்கள்ன்ற பேர்ல இவங்க 2 பேரை நாங்க வச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது இவங்க 2 பேரும் தலக்கோணம் திண்மக்கோணம்ன்ற ஆட்கள். தலக்கோணம்னு சொன்னா உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா புள்ளகள், நீங்க ஓலவல்ல படிச்ச கோண அளவீடு. ஓலவல்ல நீங்க கோணம் படிச்சீங்க தானே? ஓலவல்ல நீங்க